தற்போதைய அண்மை செய்தி. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் அனைத்து சமூகத்தினரையும் ஒன்றிணைந்து குழு அமைக்க உத்தரவிடக் கோரி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அனைத்து சமூகத்தினரையும் ஒன்றிணைத்து குழு அமைக்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் பதிலளிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் தலைமையில்தான் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் எனவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. உத்தரவை தொடர்ந்து குழு அமைக்க ஆணையிட கோரியும் தற்போது நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். இதற்கு அரசு தரப்பில் பதிலளிக்கப்பட்டிருக்கிறது. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் அனைத்து சமூகத்தினரையும் ஒன்றிணைத்து குழு அமைக்க உத்தரவிட கோரிய வழக்கிற்கு அரசு தரப்பில் பதிலளிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் தலைமையில்தான் அனைத்து சமூகத்தினரையும் சேர்த்து ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார், உங்க தகவல்களை சொல்லுங்க. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில அனைத்து சமூகத்தினரையும் ஒன்றிணைத்து குழு அமைத்து ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தணும்னு சொல்லி ஒரு உத்தரவு, அதாவது அப்படி ஒரு உத்தரவிட கோரி மனு தாக்கல் ஒன்று செய்யப்பட்டிருந்தது மதுரை உயர்நீதிமன்ற கிளையில. இதுல என்னன்னா, மாவட்ட ஆட்சியர் தலைமையில அனைத்து சமூகத்தினரையும் ஒன்றிணைத்து குழு அமைக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி கடந்த ஆண்டு போலவே மாவட்ட ஆட்சியர் தலைமையில் தான் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும்னு சொல்லி அரசு தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தை சேர்ந்த கல்யாண சுந்தரம்ங்கிறவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுல ஒரு பொதுநல மனுவை தாக்கல் பண்ணியிருந்தாருங்க. அதுல அவனியாபுரத்துல ஒவ்வொரு ஆண்டும் தை முதல் நாள் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும். அதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் அனைத்து சமூகத்தினர் பங்களிப்புடன் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்பட்டது. கடந்த 2023ஆம் ஆண்டு கண்ணன் என்பவர் தென்கால் பாசன விவசாயிகள் சங்கம் என்னும் சங்கத்தை பதிவு செய்து ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான உரிமையை கோரியனர். அவரது குடும்ப உறுப்பினர்களையும் உறவினர்களையும் மட்டுமே உறுப்பினர்களாக கொண்ட இந்த சங்கம் கொண்டு வந்துள்ளது. இவர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் குழுவில் பங்கேற்பதை தடுத்து வர்றாருன்னு சொல்லியும் அமைதி பேச்சுவார்த்தையில பட்டியல் சமூகத்தினருடன் சமமாக அமர்ந்து ஜல்லிக்கட்டு நடத்த தேவையில்லைன்னு தெரிவித்திருந்தாரு. கடந்த ஆண்டு இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ஜல்லிக்கட்டு அனைத்து சமூகத்தினரையும் இணைந்து நடத்தணும்னு சொல்லி உத்தரவு பிறப்பித்திருந்ததுங்க. பல ஆண்டுகள் பல இடங்கள்ல ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்க பட்டியலினரை அனுமதிப்பதில்லைனும் பட்டியல் சமூகத்தினரை தவிர்த்து ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவது என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. அதே மாதிரி ஆகவே அனைத்து சமூகத்தினரையும் கொண்ட ஒருங்கிணைப்பு குழு அமைச்சு அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நடத்த உத்தரவிடணும்னு சொல்லி அந்த தெரிவித்திருந்தாங்க. இந்த வழக்கானது நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் மரியா கிளட் ஆகிய முன்பு இன்னைக்கு விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்புல என்ன சொன்னாங்கன்னா, 16 பேர் கொண்ட அவனியாபுரம் ஆலோசனை குழுவுல மனுதாரர் இணைக்கப்பட்டிருக்கிறாரு. மேலும் கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில தான் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் தெரிவிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்த நீதிபதிகள் கடந்த ஆண்டு போலவே இந்த ஆண்டு மாவட்ட ஆட்சியர் தலைமையில முழு பாதுகாப்போடு ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த உத்தரவிட்டு வழக்க முடிச்சு வச்சு உத்தரவிட்டிருக்கிறாங்க. கற்பகம், உங்க தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.